இந்த மழை பிடிக்காத மனிதன் இந்த படம் வந்தாலும் வந்துச்சு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஆனால் இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ஷோவில் வந்து விஜய் மில்டன் வந்து படம் பார்த்தாரு. இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான். விஜய் மில்டன் படம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சீன்லேயே கதறிட்டார் மனுஷன். என்னடா இது, நான் எடுத்த ஒரு படம், நான் சென்சாருக்கு அனுப்புனது ஒரு படம், ஆனால் நான் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது, பின்னாடி வர மொத்த கதையும் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே சொல்லிட்டாங்களே, ஐயோயோ என் படம் முதல்ல எல்லா கதையும் தெரிஞ்சு போச்சே, இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த சஸ்பென்ஸ்லாம் முதல்ல உடச்சிட்டாங்களேன்னு புலம்புன்னு தள்ளி ஒரு வீடியோ போட்டார். இந்த மாதிரி யார் காரணம் இது, ஒரு இயக்குனர் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு உண்மையாக விஜய் மில்டன் கேட்டது தப்பே கிடையாது. ஏன்னா அவர் தான் இயக்குனர். ஒரு இயக்குனருக்கு தெரியாமல் இவங்க மாற்றுறது மிகப்பெரிய தவறு. அதை வந்து அவர் ஓப்பனாக பொது வெளியில் போட்டுட்டார். போட்டவுடனே அந்த படத்துக்கு ஐயோ ஏற்கனவே இப்போ படம் ஓட மாட்டேங்குது, இப்போ வர படங்கள்லாம் வந்து பொதுவாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஒரு நல்ல படம், நல்ல கதை, அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் தான் அந்த படமே ஜெயிக்கும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயாரிப்பாளர்கள் தயவு செஞ்சு இது புரிஞ்சுக்கங்க. நீங்கள் படம் எடுக்குங்க, காசு சம்பாதிங்க, தப்பு இல்லை. ஆனால் அதில் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தில் பண்ணுங்கள், மக்களை கவர மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வாரம் பாருங்கள், இந்த படம் போகிற பாருங்கள், மழை பிடிக்காத மனிதன். எவ்வளோ தியேட்டர் காலியாக இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போட் பாருங்கள், காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு பாருங்கள், காலியாக இருக்குது. இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படமும் இதே லட்சணம் தான். இதில் வந்து விஜய் ஆண்டனி படம் கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ளே இவர் வந்து பக்குன்னு போட்டாங்க. தியேட்டருக்கு போகிறவங்க கூட போக மாட்டேன்றான். என்னடா டைரக்டரே இந்த நிலைமைனா இந்த படத்தெல்லாம் போய் பார்த்தா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஆடியன்ஸ் பயந்துட்டான். அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸு பாருங்கள், மழை பிடிக்காத மழை இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது பாரு தியேட்டர். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு ஆதாரத்தோடு காமிக்கிறேன். அதுக்கு காரணம் யார்? தயாரிப்பாளரா? விஜய் ஆண்டனினா நமக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா விஜய் ஆண்டனி ஏற்கனவே வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து ஒரு நடிகராகி உண்மையிலே ஒரு நடிகராக ஆன பிறகு அவர் சலீமு, பிச்சைக்காரன், இது மாதிரிலாம் ஒரு நல்ல படங்கள் கொடுத்ததுனால விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருந்தது. சொந்த படம் எடுத்து பாவம் பயங்கரமான நஷ்டமாகி கடங்காரனாக இருக்கார். அந்த கடத்தை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரணும். அவரே சில வேலைகள், ஏன்னா இந்த படம் நல்லா வரணும்னா அவரே இன்வால்வ் ஆகி எடிட்டிங் வெளியே போயிட்டார். இப்போது மியூசிக்கில் வந்த ஒரு மனுஷன் நடிகராகி எடிட்டிங் வெளியே போயிட்டார். அது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்குறாரு, ஒர்க் அவுட் ஆகலை. சிலது வந்து மேஜிக் தான், சினிமான்றது ஒரு மேஜிக். சில டைமில் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிடும், சில டைமில் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் விஜய் ஆண்டனிக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பேசாமல் அவர் நடிச்சிட்டே இருந்திருக்கலாம், இல்லை மியூசிக்கே பண்ணியிருந்துருக்கலாம். சரி ஓகே, ரெண்டுமே பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ எடிட்டு தயாரிப்பாளர் அப்படி போயிட்டார், சரி விடுங்க அதை போட்டோம். இது விஜய் ஆண்டனி தான் கை வச்சிட்டாரு கத்திரியில், இந்த கதைக்கு இப்படி வந்தால் கோர்வையாக நல்லாயிருக்கும், இந்த சீன்லாம் தூக்கி முதல்ல போட்டாருன்னு நமக்கு ஒரு டவுட் இருந்தது. திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டார், நான் அவன் இல்லை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் நான் கட் பண்ணவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். உண்மையிலே விஜய் ஆண்டனி மேலே நமக்கு ஒரு மரியாதையும் வந்தது. ஏன்னா இவர் தான் ஏதோ ஹீரோக்கு தெரியாமல் எப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தா தயாரிப்பாளர். சரி, தயாரிப்பாளருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா விஜய் ஆண்டனிக்கு பதிலுக்கு பதில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த கமல் போரா அவர் ஒரு அறிக்கை வந்தது. சரி, நாங்களும் எதிர்பார்த்தோம் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரெஸ் மீட் கேன்சல் ஆகிடுச்சோம். ஏன் கேன்சல் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் சமாதானமாக போயிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் சமாதானம் போங்க, நீங்கள் பல கோடி ரூபா கொடுத்து படம் எடுக்கிறீங்க, பார்க்குற மக்களுக்கு என்ன தெரியும்? என்னடா இது, ஒரு டைரக்டர் தெரியாமல் ஒரு எடிட் நடந்திருக்கு, சென்சார் போன படத்துக்கு மறுபடியும் ஷூட் பண்ணியா இல்லை ரீகட் பண்ணியே வச்சுருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு எப்படி இந்த படத்தை நம்பி வருவான்? அதுவும் இந்த படத்தில் வந்து உச்சக்கட்ட கொடுமை என்னன்னு டைலாக், பிச்சைக்காரன்லேருந்து வெளியே வரல விஜய் ஆண்டனி, வில்லங்கிட்ட போய் மணிக்கணக்கில் பேசினுக்கிறாராம். பொறுத்தது போதுன்னு அங்கேருந்து சரத்துக்கு போட்டுன்னு போட்டுருவான். யாரை? வில்லன் இல்லை, சரத்துக்கு விஜய் ஆண்டனியை. இந்த மாதிரிலாம் இந்த படத்தில் கதை சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை இல்லையா? இந்த மழை பிடிக்காத மனிதனு இவங்க பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து ஆளே உள்ளே வராமல் போயிட்டாங்க. விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக தியேட்டருக்கு வருவான். ஒரு மினிமம் கேரண்டியில் ஒரு போட்ட காசுக்கு எடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. விஜய் ஆண்டனிக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நமக்கே தோணுச்சு சீரியஸாக. விஜய் மில்டன் ரொம்ப நல்லவருங்க. ஏன்னா நான் கோலிஸோட அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷன், ஃப்ரீடம் நிறைய தருவார். அந்த பசங்க நடித்த பசங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் தருவார். அவர்லாம் வந்து இப்படி அவருக்கு மோசடி பண்ணுறதுல இதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை. ஏன்னா அவர் நல்ல மனுஷன், எனக்கு நான் பார்த்ததுலையும் நான் பழகினதுலையும். அப்போ அவருக்கே இந்த நிலைமைன்னா அப்புறம் விஜய் ஆண்டனி மேலே ஒரு மரியாதை. ஏன்னா அவர் தான் போட்டிருப்பாருன்னு பார்த்தா அவரும் இல்லை. அப்போ யார்? கமல் போராவா இல்லை கபன் போராவுக்கு கூட இருந்த தனஞ்சயனா?
அவர் ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக சினிமா ஜிடி நாயுடுன்னு சொல்லுவோம். யார்? தனஞ்சயனை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதை கேட்பார். பயங்கர ப்ரொமோஷன்லாம் அவர் அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சீரியஸாகவே. தனஞ்சயன் சார் வந்து ப்ரொமோஷன் இறங்கி ஆரம்பித்தார்னா 5 ப்ரெஸ் மீட் வைப்பார். நான் தனஞ்சயன் சார் பற்றி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் அஞ்சான் படத்துக்கு அசிஸ்டன்ட் பிஆரோ ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு 5-6 ப்ரெஸ் மீட் வச்சார் அஞ்சான் படத்துக்கு. மாதத்துக்கு 1, வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும். அதில் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணோம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணமோ அவ்வளோக்கு எவ்வளோ வச்சு கழுவி ஊற்றிறாங்க அந்த படத்தை. அதுக்கு வேறு யார் காரணம்? தனஞ்சயன் சார் மட்டும்தான். அந்த மாதிரி அவர் வந்து ப்ரொமோஷனில் இறங்கி பண்ணுவார். ஆனால் இந்த கதையில் பாருங்க இப்படி இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு ப்ரொடியூசர் ஏதோ மாற்றி கீத்தி அவர் தான் கட் பண்ணி உள்ளே போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ யோசித்து பாருங்களேன். கமல் போரா கூட இருக்கிறது யார்? தனஞ்சயன் சார். இவங்க 2 பேர் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஆண்டனி நான் இல்லைன்ட்டார், விஜய் மில்டன் நான் இல்லைன்ட்டார், வேறு யார் இருக்கும்? அதனால் ஒரு நல்ல படத்தை தயவு செஞ்சு இது மாதிரி கெடுக்காதீங்க. ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுருங்க. டைரக்டர் தான் வந்து கதை சொல்கிறாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நல்லதோ கெட்டதோ அவர் பொறுப்பு. அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே டைரக்டர் சொல்கிறத மட்டும் தான் கேட்பாங்க. அந்த படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க அதே எப்படி சொல்கிறது அறிவாளி மாதிரி அந்த டைரக்டர் வந்தவனை போட்டு படுத்துறது, படம் எல்லாம் ஃப்ளாஃபு. சமீபத்தில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு இயக்குனரை சுதந்திரமாக வாழ விடுங்க அப்படின்றதான் எங்களுடைய குறிக்கோள். பாவம் நான் அவன் நிலைன்னு விஜயாண்டி தப்பிச்சிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.